எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் 3வது மாபெரும் கருத்தரங்கம் இனிதே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் எதிலும் வெற்றி பெறும் ஜாதகத்தின் அமைப்பு எப்படி இருக்கும் என்ற வெற்றியின் ரகசியத்தை நம்மோடு பகிர வருகை தரும் ஜோதிட செம்மல் பிரசன்ன வித்தகர் திருமதி சேலம் ஐ ஆனந்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராஜநிலை டிவியின் தொலைக்காட்சி சேனல் அற்புதமான ஒரு நல்ல தருணம். இன்றைக்கு 3வது ஜோதிட கருத்தரங்கம். இதில் அற்புதமாக தன்னுடைய கருத்துக்களை பகிர வந்திருக்கிறார் சேலம் ஐ ஆனந்தி அவர்கள். பிரசன்ன ஜோதிட வித்தர். ஏறக்குறைய ஒரு 12 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எந்த ஒரு சக்தியுமே 12 வருஷம் ஆகணும். ஒரு கோயிலே ஸ்தாபிதம் பண்ணாலும் கூட 12 வருஷம் ஆனாதான் அந்த கோயிலுக்கு முழு சாநித்தியம் வரும் அப்படிம்பாங்க. அதே போல இவங்க 12 வருஷம் கடந்தாச்சு. ஸோ முழு ஜோதிடர் அப்படின்னு சொல்லிடலாம். ஏறக்குறைய ஏறக்குறைய தமிழ்நாடு அளவில் எல்லாமே உலகம் பூராமே இவங்க பேர் இருக்கு. நிறைய பேர் ஆன்லைன்ல தொடர்பு கொண்டு ஜோதிடர் பலன் பார்த்துட்டு இருக்காங்க. அற்புதமான திறமை வாய்ந்தவர். சொல்ல வாக்கு பலிதம். ஏன்னா ஜோதிடத்துல வேணுங்கிறது வாக்கு பலிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரும் எல்லா சாஸ்திரத்தையும் படித்தாலும் வாக்கு பலிதம்ங்கிறது எல்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாக்கு பலிதம் பெற்று சேலம், அதாவது பெண்களின் வரிசையில மகுடம் சூட்டியவாறு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஜோதிடர், பிரசன்ன ஜோதிடர் சேலம் ஐ ஆனந்தி அவர்களை இந்த கருத்தரங்கின் 3வது கருத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய சிறப்பான பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலைவணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். ராஜநிலை ஜோதிடம் யூடியூப் சேனல் நடத்தும் 3வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட நண்பர்களையும் வருக என வரவேற்கிறேன். இன்றைய அவைத் தலைவர் மருதமலை குருஜி ஐயாவிற்கு என்னால் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜநிலை டிவியின் உரிமையாளர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. வெற்றி அப்படின்னாலே உபஜயஸ்தானம் தான். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே வெற்றி தேவை. அந்த வெற்றி பொருளாதாரத்துல வெற்றியா, திருமண வாழ்க்கையில வெற்றியா, குழந்தைகளை வளர்க்க வைக்கிறதுல வெற்றியா, இப்படின்னு வெற்றியில பல விதங்கள் இருக்குது. எந்த விதமான வெற்றியாக இருந்தா கூட அந்த உபஜயஸ்தானம் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வெற்றியை தோல்வியையோ நிர்ணயம் பண்ணி கொடுக்குது. இப்ப ஒரு ஜாதகத்துல 12 கட்டம் இருக்குதுங்க. அந்த 12 கட்டத்தை கேந்திரம், திரிகோணம், பணபரஸ்தானம், மறைவு ஸ்தானம், உபஜயஸ்தானம்னு பல பிரிவுகளா பிரிச்சிருக்கிறாங்க. இந்த பிரிவுகள்ல எந்த பிரிவு மூலமா அவங்க வெற்றியை அடைய போறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு. சில தசபுத்திகள் ஒண்ணுமே இல்லாதவங்களை தூக்கி கோபுரத்துல வச்சிரும். சில தசபுத்திகள் நல்லா இருக்கிறவங்களை கூட தூக்கி குப்பையில போட்டுரும். அப்ப வெற்றிங்கிறது என்னைக்குமே நிலையான ஒரு விஷயம் கிடையாது. அது தசாபுத்திக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்களை எப்பயுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தசாபுத்தி ரீதியான மாற்றங்களை கொடுத்தால் கூட ஒரு மனிதனுக்கு முயற்சிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த முயற்சி தான் வெற்றியை நிர்ணயிக்கப்படுது. அப்ப அந்த முயற்சியை எந்த கிரகம் கொடுக்குது, எந்த ஸ்தானம் கொடுக்குது அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறது. இப்ப ஒரு ஜாதகத்துல 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடங்கிறது உபஜயஸ்தானம். இந்த உபஜயஸ்தானங்கள் தான் வெற்றியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை விட லக்னம் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப முக்கியம். இப்ப லக்னம் முக்கியம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரோட செயல்பாடுகள், குணம், அவர் இந்த ஜென்மத்துல அவருக்கு விதிக்கப்பட்டது என்ன, இது எல்லாத்தையுமே சொல்றது லக்னம் தான். அந்த லக்னம் சிறப்பாக இருந்தால், லக்னாதிபதி சிறப்பாக இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னை நிலைநிறுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஜாதகருக்கு ஒரு வலிமை ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அதே மாதிரி அந்த லக்ன பாவத்தோட பாவத் பாவமான 3ஆம் இடம், அததான் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப
ஒரு ரோட்ல வந்து ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்கிறாரு, ஒரு தங்கமா ஒரு பொருள் ஏதோ ஒரு நல்ல ஒரு விலையுந்த பொருள் கீழே வந்து கிடக்குது. அப்ப லக்னம் வலிமை பெற்றவர் என்ன செய்வாரு, டகால்னு அந்த பொருளை எடுத்து ஒண்ணு அதை வந்து காவல் நிலையத்துல ஒப்படைக்கிறதா இல்ல நம்ம அதை பயன்படுத்துறதான்றத ஒரு செகண்ட்ல வந்து முடிவு பண்ணிடுவாரு. ஆனா லக்னம் வலிமை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுக்கலாமா வேண்டாமா, பிரச்சனை வருமா வராதுன்னு அவங்க வந்து யோசிக்கிறதுக்குள்ள அந்த லக்னம் வலிமை உள்ள ஒருத்தவங்க வந்து அதை எடுத்துட்டு போயிருவாங்க. அப்ப எதுக்குமே வந்து சிந்திக்கிற திறனை கொடுக்கறது வந்து லக்னம் தான். அந்த லக்னம் வந்து என்ன சொல்லுதோ அதைத்தான் வந்து மித்த எல்லா பாவமும் வந்து செயல்பட வந்து வைக்குது. அப்ப லக்னம் வந்து சிறப்பா இல்லாத ஒருத்தர் வந்து வெற்றி அடைய முடியறது வந்து சாத்திய குறைபாடு. அப்ப ஆனா அந்த வெற்றியை வந்து தரக்கூடியது வந்து லக்ன பாவத்தோட பாவத் பாவமான 3ஆம் இடம் தான். இப்ப 3ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல வந்து பலம் பெற்றால், அதாவது லக்ன பாவத்தோட பாவத் பாவமான 3ஆம் இடம் ஒருத்தருக்கு வந்து பலம் பெற்றால் அவருக்கு வந்து தெளிவான திட்டமிடுதல் வந்து இருக்கும், செயல்பாடுகள் வந்து சிறப்பா இருக்கும். அவர் வந்து சொல்லாலும் செயலாலும் வந்து ஒன்றுபடக்கூடியவராக இருப்பார். தான் என்ன செய்யறோம், தான் செய்யற செயல்களால பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத திட்டமிட்டு செயல்படுவார். இந்த மாதிரி வந்து 3ஆம் இடம் தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வெற்றியை கொடுக்குறது. அந்த அடுத்த உபதேசஸ்தானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 6ஆம் இடம். அதாவது எப்பயுமே எல்லாருமே வந்து 6ஆம் இடத்தை வந்து கடன் நோய் எதிரி பாவகமாத்தான் வந்து பாக்குறாங்க, கிடையவே கிடையாது. இப்ப அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல உத்தியோகம் வேணும்னா 6ஆம் பாவம் வந்து நல்லா வந்து வலிமையா இருக்கணும். ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டார்டிங்ல தன்னோட லைஃப்ல ஆரம்பத்துல இருந்து ஒரு உத்தியோகத்துல ஆரம்பிச்சு தன்னோட டில் எண்ட், அதாவது தன்னோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஒரே வேலையில இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து 6ஆம் பாவம் தான் வந்து ஸ்ட்ராங்குன்னு வந்து அர்த்தம். அதே மாதிரி இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாங்க, எலெக்ஷன்ல நிக்கிறவங்களுக்கு வந்து லக்னம் நல்லா வலிமையா இருக்கணும், 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் நல்லா வலிமையா இருக்கணும். முயற்சி ஸ்தானம் வலிமையா இருந்தாதான் வந்து அவங்களோட அதாவது பொதுமக்களை வந்து அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண வந்து முடியும். 6ஆம் பாவம் அதாவது எதிரி என்ற ஒருவன் இருந்தால் மட்டுமே அந்த எதிரியை வெல்லக்கூடிய தைரியத்தை வந்து அந்த 6ஆம் பாவம் வந்து கொடுக்கும். எதிரி இல்லாத ஒருத்தர் வந்து எப்படி போய் எந்த சூழ்நிலையில போய் யார் கூட போய் போட்டிடுவாங்க? அந்த எதிரியை கொடுக்கக்கூடிய அந்த 6ஆம் பாவத்தை வெல்லக்கூடியது வந்து 6ஆம் பாவம் தான். அப்ப 6ஆம் பாவம் வலிமையா இருக்கிற ஒருத்தர் தான் வந்து எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்க வந்து முடியும். இப்ப ஏதாவது நாங்க வந்து தேர்தலில் நிக்கலாமா அப்படின்னு வந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அப்ப நம்ம வந்து அவங்க கிட்ட போய் வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் பாவம் வந்து சிறப்பா இருந்தாதான் நீங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் எத்தனையோ பேருக்கு நான் வந்து குறிச்சு கொடுத்துருக்கேன். 6ஆம் பாவம் வெற்றி பெற்ற மாதிரி 5ஆம் பாவம் வந்து அந்த வலிமையை வந்து கொடுக்கல. இதைத்தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சோமசுந்தரம் ஐயா வந்து சொன்னாரு. 5ஆம் பாவம்ன்றது வந்து பிள்ளையால நீ நல்லா இருக்கிறது, உன்னோட தாத்தா பாட்டி உனக்கு சேர்த்து வச்ச புண்ணியத்தால நீ நல்லா இருக்கிறது, பிற்காலத்துல நல்லா இருக்கிறதுன்னு தான் சொன்னாங்க. அப்ப 6ஆம் பாவம் வலிமை வந்து ஒருத்தனுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியம். அதே மாதிரி பொருட்கடன் இல்லாத ஒருவர் வாழ்க்கையில வந்து உயர்றதுக்கு வந்து முயற்சி செய்வாரா? பொருட்கடன் வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கதான் வந்து வெற்றியை நோக்கி வந்து ஓடுவாங்க. பொருட்கடன் இல்லாதவங்க எனக்கு தாத்தா சேர்த்து வச்சிருக்காங்க, பாட்டி சேர்த்து வச்சிருக்காங்க, கணவர் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு அவங்க உட்கார்ந்த இடத்த விட்டு அசையாம தான் இருப்பாங்க. 6ஆம் இடத்துல வந்து பொருட்கடனை வந்து சொல்றது. அந்த பொருட்கடன் வந்து யாருக்கெல்லாம் வந்து தேவைகள் அதிகமாக இருக்குதோ அவங்கதான் வந்து வெற்றியை நோக்கி வேகமா வந்து உந்தப்படுவாங்க. இந்த காரியத்தை செஞ்சா நமக்கு வந்து வெற்றி ரேட் இவ்வளவு, இந்த காரியத்தை செஞ்சா நமக்கு வந்து இவ்வளவு லாபம், இப்படின்னு அவங்க வந்து முயற்சி செஞ்சு 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 வெற்றியை நோக்கி வந்து போவாங்க. அதே மாதிரி 11ஆம் இடங்கிறது வந்து அடுத்த உபஜயஸ்தானம். 10ங்கிறதையும் வச்சுக்கலாம். ஆனா அந்த அதாவது 3ஆம் பாவத்துக்கு வந்து 9ஆம் பாவம் வந்து 11ஆம் பாவம், அடுத்த 11ஆம் பாவம் தான் வந்து அடுத்த வெற்றியை வந்து சொல்றது. அதாவது குறைஞ்சது ஒரு 100 பேருக்காவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது வந்து ஒருத்தர் வந்து சம்பளம் கொடுக்க மாதிரியே நிலையில இருந்தாருன்னா அவருக்கு வந்து 11ஆம் பாவம் வந்து சிறப்பா வேலை செய்யுதுன்னு வந்து அர்த்தம். 11ஆம் பாவம் வந்து ஒரு வழி 2 வழி வருமானம் கிடையாது, பல வழியில வந்து வருமானம் வரும். அவங்களுக்கே எந்தெந்த வழியில இருந்து வருமானம் வருதுன்னு வந்து தெரியாது. அந்த அளவுக்கு வந்து திறமையை கொடுக்கறது தான் வந்து 11ஆம் இடமான உபஜயஸ்தானம். ஏன்னா இப்ப நம்ம வந்து இந்த 3 உபஜயஸ்தானத்தை பத்தி பார்த்தோம். அது மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து ஒற்றைப்படை ராசிகள், இரட்டைப்படை ராசிகள் வந்து உண்டு. ஒற்றைப்படை ராசிகள் வந்து உயிர்காரகத்துவ ரீதியான நன்மைகளை வந்து கொடுக்கும். இரட்டைப்படை ராசிகள் வந்து பொருட்காரகத்துவ ரீதியான நன்மையை வந்து கொடுக்கும். இப்ப உயிர்காரகத்துவ நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா 1ஆம் இடங்கிறது வந்து லக்னம்ங்கிறது வந்து ஜாதகர், அதுக்கு 3ஆம் இடங்கிறது வந்து இளைய சகோதரத்தை பத்தி நம்ம சொல்லலாம். அதுவே அந்த அந்த ஸ்தானம் தான் அவங்களுக்கு வந்து வெற்றியையும் வந்து கொடுக்கக்கூடியது. இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை வேணும்னா 5ஆம் பாவம் வலிமை மட்டும் முக்கியம் கிடையாது, 3ஆம் பாவம் வலிமை தான் வந்து ரொம்ப வந்து முக்கியம். 3ஆம் பாவம் வலிமையா இருந்தா மட்டும்தான் ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய சக்தி வந்து ஒரு ஆண்மகனுக்கு வந்து வருது. அந்த குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த பெண்மைக்கு வந்து கிடைக்குது. அப்ப 3ஆம் இடம் வந்து வலிமை வந்து ரொம்ப வந்து அவசியம். குழந்தை இல்லை அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் பார்க்கவே வந்து கூடாது. 3ஆம் பாவத்தை பார்த்தா அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்மளால வந்து எளிமையா வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து 5ஆம் பாவம்ன்றது வந்து காதலுங்க. எந்த இடத்துல வந்து காதல் இருக்குதோ அந்த இடத்துல வந்து வெற்றி வந்து அபரிமிதமா வந்து இருக்கும். நீங்க என்ன வேலை செய்யுங்க, என்ன ஒரு தொழில் செய்யுங்க, அதை வந்து ஒரு காதலோட ஒரு ரசிச்சு ருசிச்சு ஒரு ஆசையா வந்து செய்யும் போது அதோட வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும்.
ஏதோ கடனுக்கு சரி இன்னைக்கு நம்ம வந்து வாழ்ந்தாகணும், இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு நம்ம தேடி ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு திட்டமிடுதல் இல்லாம ஏதோ வந்த வாக்குலையும் போன வாக்குலையும் செஞ்சவங்களுக்கு வெற்றி கிடைக்கவே வந்து கிடைக்காது. ஆனா 5ஆம் பாவம், அதாவது 3ஆம் பாவத்தோட பாவத் பாவம் 5ஆம் பாவம் காதலை வந்து சொல்றது, எண்ணங்களை சொல்றது, திட்டமிடுதலுக்கு வந்து உதவி புரியிற ஸ்தானம். அப்ப அந்த 3க்கு 5 வேலை செய்யும் போது வந்து அவங்களுக்கு வந்து எளிமையா வந்து நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் வந்து அவங்களுக்கு வந்து உண்டாகும், கௌரவ பதவிகள் வந்து கிடைக்கும். இப்ப நம்ம முதலே சொன்ன எலெக்ஷன்ல நிக்கிறவங்களுக்கு வந்து 5ஆம் பாவத்தை விட 6ஆம் பாவம் நல்லா வலிமையா வேலை செய்யணும்னு வந்து சொன்னா 5ஆம் பாவ வலிமையும் வந்து தேவை. அப்படிதான் அவங்க வந்து அந்த பதவியை வந்து ரசிப்பாங்க, அந்த பதவியில வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து கொடுக்கும். அந்த தன்மைக்கு ஹெல்ப் பண்றது 6ஆம் இடமான உபஜயஸ்தானம். இப்ப 5ஆம் பாவத்துக்கு பாவத் பாவம் வந்து 7ஆம் பாவம். இப்ப யாரெல்லாம் வந்து நல்ல காதலோட மனைவி கிட்ட வாழ்க்கை துணை கிட்ட வந்து நல்ல அன்பா பழகுறாங்களோ அவங்க கிட்ட வந்து பிரிவினையே வந்து வராது. நல்ல அன்பா காதலா இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல தொழில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க, நல்ல வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. வாடிக்கையாளர்களை வந்து யாரெல்லாம் வந்து விரும்புறாங்களோ அவங்க கிட்ட வந்து வாடிக்கையாளர்கள் திரும்ப அவங்களை விட்டு போகவே வந்து மாட்டாங்க. இதை சொல்றது வந்து 7ஆம் பாவம். அப்ப வந்து 5ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் பாவத் பாவமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இப்ப மனைவியை வந்து விரும்பாம இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குமா? ஒருத்தவங்க அதாவது தம்பதிகள் நல்லா வந்து அந்யோன்யமா இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள நல்ல கருத்து ஒற்றுமை எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வெற்றியை நோக்கி வந்து போக வந்து முடியும். இப்ப வெற்றியை நோக்கி போக முடியாதவங்க, அந்த தம்பதிகள் கருத்து வேறுபாடு இருந்தா அவங்களுக்கு அந்த பாவத் பாவம் வந்து வேலை செய்யாது, அதோட வெற்றியை வந்து அவங்களால அனுபவிக்க முடியாது. இப்ப 7ஆம் பாவத்தோட பாவத் பாவம் வந்து 9ஆம் பாவம். இப்ப 9ஆம் பாவம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து உயர்வானதை சொல்லக்கூடியது, உயர்வானதை வந்து அடையக்கூடிய ஸ்தானம். ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறது, ஒரு MP MLA ஆகிறது, இது 5ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் தான் வந்து 9ஆம் பாவம். அப்ப 7ஆம் பாவத்துக்கு பாவத் பாவம் 9ஆம் பாவம். அப்ப 7ஆம் பாவம், அதாவது 7ஆம் பாவம்ன்றது வாடிக்கையாளர்கள், 7ஆம் பாவம்ன்றது சமுதாயத்துல நம்ம வந்து யார் கூட எல்லாம் வந்து தொடர்பு வச்சிருக்கிறோமோ அதுதான் வந்து 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவத்து காரகத்துவம் வந்து அவங்களுக்கு வந்து வெற்றியை வந்து 9ஆம் பாவத்து மூலதான் வந்து கொடுக்குது. இப்ப நம்ம 11ஆம் பாவத்துக்கு நம்ம முதலே வந்து சொல்லிட்டோம், 9ஆம் பாவத்தோட பாவத் பாவம் தான் வந்து 11ஆம் பாவம். அதாவது ஒரு தொழில் இல்ல பல தொழில் மூலமாக வந்து வெற்றி அடைகிறது வந்து 11ஆம் பாவகம். இங்க வந்து ஒரு அதாவது மறுதிருமணத்தை பத்தி சொல்ற இடமும் வந்து 11ஆம் இடம், 9, 11ஆம் இடம். நான் வந்து சமீபமா வந்து ஒரு கிளையண்ட் ஒண்ணு வந்து பார்த்தேன். அது வந்து வாழ்க்கையில வந்து எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு பிசினஸ்ல வந்து அவர் கொஞ்சம் நிறைய நல்ல லெவல்ல இருந்து லாஸ் ஆயிருக்கிறாரு. ஒருத்தவங்க வந்து அவங்களை வந்து தவறா வந்து வழி நடத்தி இருக்கிறாரு. நீங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா வந்து இன்னொரு வாழ்க்கை வச்சுக்கோங்க, அப்பனா உங்களோட லைஃப் வந்து நல்லா போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் வந்து 7ஆம் பாவத்தை வந்து வந்து தவற விட்டுட்டாரு. அப்ப வந்து 9ஆம் பாவம் வந்து அவருக்கு வந்து மதி இல்லாது போய் 11ஆம் பாவத்துல போய் மிச்ச மீதி இருக்கிறதையும் வந்து விட்டுட்டாரு. அப்ப வெற்றியை நோக்கி போகாம அவங்க வந்து மதியை வந்து மயங்கி விட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அவருக்கு வந்து லக்ன வலிமை 11ஆம் பாவம், அதாவது லக்ன பாவத்துக்கு லாபஸ்தானம் தான் வந்து அந்த 11ஆம் பாவம். அப்ப வந்து அந்த மதியை கொடுக்கக்கூடியது வந்து லக்னம். இப்படி வந்து அந்த பாவத் பாவம் வந்து இந்த மாதிரி ஒற்றைப்படை ராசிகளுக்கு இந்த மாதிரி வந்து வேலை செய்யுது. இப்ப இரட்டைப்படை ராசிகளை வந்து எடுத்துக்குவோம். இப்ப 2ஆம் இடங்கிறது வந்து தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். இப்ப ஒரு மனுஷனுக்கு வந்து தன்னை வந்து சமுதாயத்துல நிலைநிறுத்திக்கிறதுக்கு நல்ல ஒரு வருமானம் வேணும். நல்ல வருமானம் இருந்தா அவர் பேசுற வார்த்தைகள் நல்லா இருக்கும், குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவர் நடத்துறது வந்து நல்ல தன்மையோட இருக்கும். அப்ப அவருக்கு வந்து வெற்றி உண்டா இல்லையா? அப்ப அந்த அவருக்கு வர்ற வருமானத்துல வந்து மிச்சம் பிடிச்சி அதோட பாவத் பாவமான 4ஆம் இடமான சொத்து வாங்குவார். நல்ல உணவுகள் சாப்பிட்டா அவருக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் வந்து இருக்கும். அதே மாதிரி நல்ல குடும்ப உறுப்பினர்கள் இருந்தா அவர் படிக்கிற படிப்பு வந்து நல்லா இருக்கும், அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரியான உத்தியோகம் அவருக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவமான 3ஆம் பாவம் தான் வெற்றியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய பாவகம். இப்ப இவருக்கு வந்து அந்த 2ஆம் பாவம் நல்லா இருந்தா அது மூலமா வந்து அவருக்கு வந்து மிச்ச வருமானம் வந்து சொத்து வந்து இருக்குது, நல்ல ஆரோக்கியம் வந்து கிடைக்குது, தாய் சுகம் வந்து இருக்குது. இப்ப 4ஆம் பாவத்தோட பாவத் பாவம் வந்து 6ஆம் பாவகம். அதாவது தன்னோட நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த 4ஆம் பாவத்துக்கு தகுந்த மாதிரியான கடனை வந்து வாங்கினாங்கன்னா 4ஆம் பாவம் வந்து வரம், அப்படி இல்லைன்னா அந்த 4ஆம் பாவம் வந்து அவங்களுக்கு வந்து சாபம். அதாவது அளவுக்கு மீறின கடன், தன்னோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது வாங்கின கடன் தான் வந்து 6ஆம் பாவம். அதனோட கெப்பாசிட்டிக்கு தெரிஞ்சு வாங்குற கடன் வந்து என்னைக்குமே வந்து ஆபத்தை வந்து கொடுக்காது. அதே மாதிரி நல்ல நிலையான நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது அந்த 4ஆம் பாவத்தோட பாவத் பாவமான 6ஆம் பாவகம்.
இப்ப 6ஆம் பாவத்துக்கு பாவத் பாவம் வந்து 8ஆம் பாவகம். எப்ப வந்து 4ஆம் பாவத்து மேல அவங்களுக்கு வந்து ரொம்ப அதீத ஈடுபாட்டுல தன்னோட தகுதிக்கு மீறி அவங்க வந்து அந்த கடனை வந்து வாங்குறாங்களோ, அப்ப வந்து 6ஆம் பாவம் வந்து அவங்களுக்கு வந்து பாவத் பாவ வேலையை குறைச்சி 8ஆம் பாவமான வம்பு வழக்குல கொண்டு போய் அவங்கள மாட்டி விடுது. இப்ப இது இன்னொரு விஷயம் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப 8ஆம் பாவத்தோட பாவத் பாவம் வந்து 10ஆம் பாவகம். ஒரு மனிதன் வந்து அதாவது ஒரு தொழில் பண்றாங்க, 10ஆம் இடம் தான் வந்து தொழில் ஸ்தானம். ஒரு தொழில் பண்றாங்க, தொழில் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து 10ஆம் பாவக வலிமை மட்டும் முக்கியம் கிடையாது. அவங்க போட்ட முதலீடு திரும்ப பத்திரமாக வீட்டுக்கு வரணும்னா அந்த 10ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானமான 8ஆம் பாவகம் வந்து வலிமையா வந்து வேலை செய்யணும். அப்ப 8ஆம் இடம் வந்து முதலீடு, அவங்க போட்ட முதலீடு வந்து திரும்ப வீட்டுக்கு வந்து சேரணும்னா அந்த 8ஆம் பாவக வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். 6ஆம் பாவத்தோட பாவத் பாவமான 8ஆம் பாவம் தான் அவங்களுக்கு வந்து அந்த தொழில் மூலமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவகம். இப்ப 10ஆம் பாவத்துக்கு பாவத் பாவம் வந்து 12 சர்வீஸ். யாருக்கெல்லாம் வந்து அவங்க வந்து இலவசமா வந்து சர்வீஸ் பண்ணணும், அதாவது தான் சம்பாதிச்சதை வந்து தான தர்மங்கள் வந்து பண்றது, நிம்மதியான தூக்கத்தை சொல்றது வந்து 12ஆம் இடம். வெற்றியான ஒரு மனுஷன் தான் வந்து நிம்மதியான ஒரு தூக்கத்துக்கு வந்து போக முடியும். இப்ப அடுத்த விஷயம், இப்ப இந்த 12 பாவங்கள் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு வந்து வெற்றியை நிர்ணயம் பண்றதா? கிடையவே கிடையாது. பாவகர்த்தரி யோகம்னு ஒண்ணு வந்து உண்டுங்க. ஒரு ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, இந்த மாதிரி முக்கியமான ஸ்தானங்கள் வந்து இப்ப வந்து 6ஆம் பாவம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து சனி வந்து இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து கன்னி வீட்டுல வந்து புதன் இருக்கிறாரு. விருச்சகத்துல வந்து அவங்களுக்கு வந்து சுக்கிரன் இருக்காருன்னே வந்து வச்சுக்கோங்க. இது வந்து சுபகர்த்தரி யோகம். இந்த மாதிரி வந்து லக்னம், 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், இந்த மாதிரி முக்கியமான சில கிரகங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சுபகர்த்தரி யோகத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தசாபுத்திகள் சரியில்லாத நேரத்துல கூட ஏதாவது ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்துல அவங்க வாழ்க்கை அதாவது முன்ன இருக்கிற கிரகமும் அவங்கள வந்து ஆக்டிவேட் பண்ணும், பின்ன இருக்கிற கிரகமும் அவங்கள வந்து ஆக்டிவேட் பண்ணும். இதுதான் அந்த பாவகர்த்தரியோட சூட்சுமமான விஷயங்கள். இப்ப அடுத்ததாக வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு வந்து அதாவது ஒரு ஜோதிடத்திலேயே வந்து சிறப்பித்து சொல்லக்கூடிய யோகம் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த காலபுருஷ 9ஆம் அதிபதியான குருவுக்கும் 10ஆம் அதிபதியான சனிக்கும் எந்த விதத்துல தொடர்பு இருந்தாலும் அது வந்து தர்ம கர்மாதிபதியாக வேலை செய்யும். இவங்க வந்து பிறக்கும் போது வந்து ரொம்ப தாழ்வான குடும்பத்துல பிறந்தாங்க, அடிப்படை தேவைக்கு கூட இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தா கூட அவங்க படிப்படியா உயர்ந்து வாழ்க்கையில வந்து ஒரு வெற்றியான நிலைக்கு வந்து போவாங்க. குறைஞ்சது ஒரு 5 பேர் 10 பேரை வச்சு வருமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் வந்து உயரும். அந்த தர்மகர்மாதிபதி யோகம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க வந்து வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு ஒரு திடீர்னு ஏதோ ஒரு தசாபுத்தி காரணமாக தாழ்வான நிலைக்கு வந்தாங்கன்னா கூட அவங்க வந்து மேன்மையான நிலைக்கு போயிருவாங்க. இது வந்து அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தோட தன்மை. அந்த தர்ம கர்மாதிபதி யோகமும் ஒரு ஜாதகருக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியதுல வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை வந்து சில பேர் வந்து பிரம்மகத்தி தோஷம்னு வந்து சொல்றாங்க. அதாவது அஷ்டம பாதக ஸ்தானத்தோட தொடர்பு கொண்டால் அது வந்து அவங்களுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷமாக வேலை செய்யுது. மித்தபடி வந்து அவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சியையும் தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் வந்து அவங்களுக்கு தர்மம் அப்படின்னா அவங்க முன்னோர்கள் செய்த தொழில் ரீதியா அவங்க வந்து சேதிச்ச தர்மம், அதே மாதிரி அவங்க செஞ்ச புண்ணிய காரியத்து மூலமாக சேமிச்ச அந்த தர்மமும் கர்மமும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து பலன் கொடுக்கறது தான் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம். அதுக்கடுத்து வந்து புஷ்கராம்சம். இப்ப ஒரு அதாவது சூரியனோட நட்சத்திரத்துல 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும், சந்திரனோட நட்சத்திரத்துல 2ஆம் பாதம், சுக்கிரனோட நட்சத்திரத்துல 3ஆம் பாதம், குருவோட நட்சத்திரத்துல 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும், சனியோட நட்சத்திரத்துல 2ஆம் பாதம். இந்த நட்சத்திர பாதங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் லக்னம் லக்னாதிபதி இந்த நட்சத்திர பாதங்கள்ல இருந்தாலும் அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் இந்த பாதங்கள்ல இருந்தாலும் அவங்களுக்கு திசை நடத்துற கிரகங்கள் இந்த நட்சத்திர பாதங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த வெற்றியை வந்து யாராலையுமே வந்து தடுக்கவே வந்து முடியாது. இதை நம்ம உதாரணத்துக்கு நம்ம பிரதமர் வந்து மோடி ஐயாவோட ஜாதகத்தை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவர் வந்து 17/9/1950 வந்து பிறந்திருக்கிறாரு. காலை வந்து 11 AM வந்து குஜராத்ல வந்து வேட் நகர்ல வந்து பிறந்திருக்கிறாரு. அவரோட ஜென்ம நட்சத்திரம் வந்து அனுஷம் 2ஆம் பாதம், அதாவது புஷ்கரணாம்சத்துல சனியோட பாதத்துல வந்து பிறந்திருக்காரு. ஜென்ம லக்னம் வந்து விருச்சகம், அது வந்து அவருக்கு வந்து விசாகம் 4ஆம் பாதத்துல வந்து அமைஞ்சிருக்கு. அப்ப அவர் தொடர்ந்து இப்ப வந்து 10 வருஷமா வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு. இப்பயும் வந்து கொஞ்சம் ஓட்டுல வித்தியாசம் இருந்தா கூட அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த புஷ்கரணாம்சம் பாதமும் வந்து அவங்களுக்கு வந்து வெற்றியை தரும் அப்படின்றது என்னோட கருத்து. சரி, இப்ப வந்து தசை சரியில்லை, ஜாதகம் சரியில்லை,
முயற்சியை வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி வந்து அதிகரிச்சு வெற்றியை அடையலாம் அப்படின்னா, டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களோ அந்த நேரம் வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்றதுனால நீங்க நினைச்சதெல்லாம் வந்து அடைஞ்சு நீங்க வந்து வெற்றியை அடைவீங்க. வாய்ப்பிற்கு நன்றி. பேசிட்டாங்க. 10 நிமிஷம் பேசிருப்பேனா? முடிச்சிட்டுமா? சிறப்பா பேசுறாங்கன்னு சொல்லி பேசிட்டோமா எப்படி? அது போதுங்கிறாங்க, முடிச்சுட்டு சாப்பிட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. சரி, இப்ப ஒரு ஜாதகத்துல வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியதுல நம்ம வந்து உபஜயஸ்தானம் பார்த்துட்டோம், அதுக்கடுத்து பாவத் பாவம் பார்த்தோம். இப்ப பணபரஸ்தானத்தை நம்ம எடுத்துக்கலாம். பணபரஸ்தானம் அப்படிங்கிறது வந்து 2, 5, 8, 11. இப்ப இந்த 2ஆம் இடத்தை வந்து நம்ம வந்து அந்த இரட்டைப்படை ராசிகள் பார்க்கும்போது வந்து பார்த்தோம். 2ஆம் இடங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அடிப்படை தேவைக்கு உள்ள வருமானத்தை சொல்றதுதான் வந்து 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து சம்பாதிச்சு அந்த குடும்பத்தையே வந்து ரன் பண்றது, அந்த குடும்பத்தை ரன் பண்றதுக்கு வேற யாரோட உதவியும் இல்லாம அவங்களே அவங்க பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கு அவங்க வருமானத்துலதான் அந்த குடும்பமே வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து அனுபவிச்சுக்கிறது எல்லாமே வந்து கொடுக்கறது வந்து அந்த 2ஆம் இடம். அதாவது அடிப்படை தேவைக்கு உள்ள வருமானம், உணவு, உடை, இது மட்டும்தான் அந்த 2ஆம் பாவம் கொடுக்கக்கூடிய வருமானம். அதுக்கடுத்து வந்து 5ஆம் பாவம் கொடுக்கக்கூடிய வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2ஆம் பாவத்துக்கு மேல உள்ளதான் வந்து 5ஆம் பாவம். இவங்களுக்கு வந்து பெருசா வந்து தேவைகள் வந்து இருக்கும், அந்த தேவைக்கு தகுந்தபடியான வருமானங்கள் இருக்கும், பெருசா வந்து கடன் இருக்காது. இந்த 5ஆம் பாவம் வந்து வலிமையா இருக்கிறவங்க வந்து பேங்கிங், ஆடிட்டிங், டீச்சிங் இந்த மாதிரியான ப்ரொஃபைல்கள்ல வந்து இருப்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து கௌரவ பதவிகள் வந்து இருக்கும். இவங்க செய்யற தொழில் மூலமாக வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய நிலையான நிரந்தரமான வருமானம் இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்ல நிலையான நிரந்தரமான ஒரு சொத்து இருக்கும், வீடு இருக்கும், வாகனம் இருக்கும். அவங்க அங்கங்க போயிட்டு வர்றதுக்கு உள்ள சில வழிமுறைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து வந்து 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அடுத்த பணபரஸ்தானம். 8ஆம் இடங்கிறது வந்து நிறைய பேர் வந்து விபத்து, கண்டம், சர்ஜரி, அவமானம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்பயுமே வந்து எந்த விஷயத்தையுமே வந்து பாசிட்டிவா தான் வந்து நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்கணும், நெகட்டிவா வந்து திங்க் பண்ணி பார்க்க கூடாது. அதுக்காக அதுல வந்து நெகட்டிவ் இல்லைன்னு நான் வந்து சொல்ல வரல. எப்படி அதுல நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க வந்து அந்த 8ஆம் பாவகத்தை வந்து எப்படி வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்களோட பிற்கால வாழ்க்கைக்காக என்னெல்லாம் வந்து சேமிக்கிறாங்களோ அதுதான் வந்து 8ஆம் இடம். அவங்க வந்து முதலீட்டை கொண்டு போய் வந்து தப்பான இடத்துல வந்து பண்றது. இப்ப 5ஆம் பாவம் வந்து வலிமையா இருக்கிறவங்க வந்து ஷேர்ல நிறைய வந்து போடுவாங்க. 8ஆம் பாவம் வலிமையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. 5ஆம் பாவம் வலிமையா இருக்கிறவங்க வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. 8ஆம் பாவம் வலிமையா இருக்கிறவங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு 15 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து பலன் தர மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு பலன் தர மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இல்ல வந்து ஊருக்கு அவுட்டர்ல வந்து ஒரு கம்மி ரேட்ல வந்து ஒரு சொத்து வாங்கி வந்து போடுவாங்க. ஒரு 2 லட்சம் 5 லட்சத்துக்கு வந்து வாங்கி போடுவாங்க. அது வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம் இந்த மாதிரி அபரிமிதமா உபரியாகிற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கறது தான் வந்து 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடம் எப்ப அவங்களுக்கு வந்து அசுபத்தன்மையா வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோச்சார கிரகங்கள் வந்து அந்த 8ஆம் இடத்துக்கு வரும்போதுதான் அவங்களுக்கு வந்து அசுபத்தன்மையா வந்து வேலை செய்யுமே தவிர, பிறவிலேயே அந்த 8ஆம் இடம் வந்து அவங்களுக்கு வந்து சுப, அதாவது 2, 5, 11 சாரத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நன்மைதான் வந்து செய்யும். அதே மாதிரி 8ஆம் இடம் வந்து சுயசாரம் பெற்று இருந்தாலும் கொஞ்சம் வந்து அசுபத்தை செய்யும். அப்ப வந்து அந்த சாரநாதன் எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒரு பலன். இப்ப இதையே நம்ம வந்து மாத்தி சொல்லலாம். இப்ப 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் அப்படின்னு வந்து அந்த வரனை வந்து அவங்க வந்து தட்டி விடுக்கிறாங்க. உண்மையிலே வந்து 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்து அதிகமா வந்து சொத்து சேர்த்தவங்கள மாதிரி வேற எங்கேயுமே வந்து நம்ம பார்க்கவே வந்து முடியாது. 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறவங்க வந்து பேச்சுல வந்து நல்ல திறமையா வந்து இருப்பாங்க. எந்த இடத்துல எப்படி பேசி யாரை வந்து கவுக்கலாம் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசி யாராலையுமே வந்து ஜெயிக்க முடியாது. அவங்க பண்ற முதலீடுகள் எல்லாமே ரொம்ப கனகச்சிதமா இருக்கும். அவங்க பண்ற அந்த முதலீடுகள் வந்து பல மடங்கு அவங்களுக்கு வந்து உபரியா பூமர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடங்கிறது வந்து அடுத்த பணபரஸ்தானம்.
இந்த 11ஆம் இடம்ங்கிறது வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா வந்து ஷேர் மூலமா வந்து கொடுக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்ட சொத்து, அதாவது மூத்த சகோதரத்து மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்ட சொத்து, சித்தப்பா மூலமா கிடைக்கிற அதிர்ஷ்ட சொத்து, இல்ல வந்து தாத்தா பாட்டி மூலமா கிடைக்கிற விபரீத ராஜயோக சொத்து, இதெல்லாம் வந்து 11ஆம் இடம். 11ஆம் இடங்கிறது வந்து அவங்களோட, அதாவது அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமா கிடைக்கக்கூடிய பொருள்கள். அதுதான் அவங்களுக்கு வந்து தொழில் மூலமா வருமானம் வராதுன்னு வந்து நான் சொல்லேன். ஏன்னா 10க்கு 2 தான் வந்து 11. கண்டிப்பாக தொழில் மூலமாகவும் வந்து வருமானம் வரும். ஆனா அபரிமிதமா உபரியான லாபம் கொடுக்கக்கூடியது வந்து 11ஆம் இடம். இப்ப அதுக்கடுத்து நம்ம வந்து கேந்திரங்களை வந்து பார்க்கலாம். கேந்திரம் அப்படிங்கிறது வந்து பிசினஸ் ஸ்தானம். அப்ப ஒரு ஜாதகத்துல வந்து 1, 4, 7, 10 வந்து கேந்திரம். இந்த 1, 4, 7, 10 கேந்திரம் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்ல வந்து லக்னம் எப்படி வேலை செஞ்சா அவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும், வெற்றியா இருக்கும்ன்றத நம்ம பார்த்துட்டோம். இப்ப 4ஆம் இடங்கிறது வந்து தாய் ஸ்தானம். அப்ப அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேந்திரம் வந்து சிறப்பாக இருந்தா தாய் மூலமாக வந்து வருமானம் உண்டு, தாய் வழி சொத்து உண்டு. ஆனா தாயோட அன்பு கிடைக்காது. ஏன்னா அந்த கேந்திரத்தோட ஸ்பெஷலும் திரிகோணத்தோட ஸ்பெஷலும் ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு வந்து நன்மைப்படுத்தி கொடுத்தா, ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து தீமைப்படுத்தி தான் கொடுக்கும். நல்ல கல்வி படிப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனா படிச்ச படிப்பு வந்து அவங்களுக்கு வந்து பயன்படாததாக வந்து இருக்கும். சொத்துக்கள் நிறைய இருக்கும், ஆனா அந்த சொத்துக்களோட மதிப்பு வந்து உயராம போயிடும். அப்ப அவங்களோட வாழ்வாதாரம் வந்து அந்த சொத்தை பத்தியே கவலையாக வந்து அவங்களுக்கு இருக்கும். சொத்து இருக்கும், ஆனா அந்த சொத்துல போய் அவங்க வந்து குடியிருக்க முடியாத ஒரு நிலையை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்துல அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா கொடுத்தா, ஒரு விஷயத்துல வந்து மைனஸை வந்து கொடுக்கும். இதைத்தான் உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவம்ன்றத வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து அடுத்த ஸ்தானம் வந்து 7ஆம் இடம். யாருக்கெல்லாம் வந்து 7ஆம் இடம் சிறப்பா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல தொழில் கூட்டாளிகள் இருப்பாங்க, நல்ல வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க, நல்ல வாழ்க்கை துணை இருப்பாங்க. இப்ப 7ஆம் இடம் நல்லா 4, 7, 10 இதெல்லாம் வந்து சிறப்பா இருக்கிறவங்க கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா பெரிய லெவல்ல அவங்களுக்கு வெற்றி உண்டு. இப்ப 7ஆம் இடம் வந்து சிறப்பா இருக்குது, அவங்களுக்கு வந்து நல்லா வந்து கூட்டு தொழில் இருக்குது, நல்ல வாழ்க்கை துணை இருக்குது, நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து ஒரு பாதி நல்லா இருக்கும், ஒரு பாதி வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டதை வந்து கொடுக்கும். இல்ல தொழில் கூட்டாளிகள் மூலமாக அவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்துல வந்து வஞ்சிக்கப்படுவாங்க. இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோச்சாரத்துல 7ஆம் இடத்துக்கு ராகு கேது சனி வரும்போது மட்டும்தான் வந்து நடக்குது பெரும்பான்மையா என்னோட ஆய்வுல. இல்ல அந்த 7 கூடையவன் மேல ராகு கேது சனி இந்த மாதிரி கிரகங்கள் போகும்போதும் அவங்களுக்கு பாதிப்பு வந்து நடக்குது. அப்ப அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய காலங்கள் எது அப்படின்றத அவங்க தெரிஞ்சு செயல்பட்டாங்கனாலும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதே மாதிரி 10ஆம் இடங்கிறது வந்து அடுத்து அவங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் மட்டும் 10ஆம் இடம் வந்து கிடையாது. கர்மம் செய்ய புத்திரன் உண்டா அப்படின்னு சொல்றது வந்து 10ஆம் இடம். எல்லாருமே வந்து 5ஆம் இடத்தையோ 9ஆம் இடத்தையோ வந்து புத்திர பாக்கியத்துக்கு வந்து பாக்குறாங்க. 10ஆம் இடம் யாருக்கெல்லாம் வந்து சிறப்பா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து கர்மம் செய்ய நிச்சயமாக வந்து புத்திரன் உண்டு. இப்ப 10ஆம் இடத்துல இருந்து ஒரு கோச்சார கிரகங்கள் வருது, இல்ல 10ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் வந்து திசை நடத்துறப்ப குழந்தை இல்லாதவங்க அந்த காலகட்டங்கள்ல முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்கேஸ் குழந்தை இல்ல, குழந்தையே பிறக்காதுன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி டாக்டர்கள் கைவிடப்பட்ட பலருக்கு கூட அந்த காலகட்டங்கள்ல வந்து குழந்தை பிறந்திருக்கு. 10ஆம் இடம் வேலை செய்யற காலகட்டங்கள்ல குறிப்பா வந்து அவங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியோட தசை இல்ல 10ஆம் அதிபதியோட புத்தி நடக்கிற காலங்கள்ல குழந்தை பாக்கியத்துக்கு தாராளமா முயற்சி பண்ணலாம். அது மாதிரி 10ஆம் இடத்தை மட்டும் வச்சு ஒருத்தவங்களோட தொழிலை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடாது. சனி பகவானை வச்சுதான் அவங்களுக்கு வந்து தொழிலை வந்து நிர்ணயம் பண்ணணும். அவங்க ஜாதகத்துல வந்து சனி பகவான் என்ன நிலையில இருக்கிறாங்க, சனிக்கும் சந்திரனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கு. இப்ப நம்ம வந்து கேந்திரம் பார்த்துட்டோம், திரிகோணம் பார்த்துட்டோம், பணபர ஸ்தானம் பார்த்துட்டோம், பாவக் பாவம் பார்த்தாச்சு. இப்ப 12 பாவகமும் ஒரு மனுஷனுக்கு எப்படி வெற்றியை கொடுக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்ப லக்னம் அப்படின்ற அந்த லக்னாதிபதியோ லக்னமோ வந்து சிறப்பாக இருந்தா அவங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி தொடர்ந்து உண்டுன்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த லக்ன பாவத்துக்கு 2ஆம் பாவகம் அப்படின்றது வந்து பொருளாதாரத்தையும் தனத்தையும் குடும்பத்தையும் வந்து சொல்றது, வாக்குஸ்தானத்தை சொல்றது. இந்த 2ஆம் இடம் வந்து சிறப்பா இருக்கிறவங்க பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில வந்து வல்லவரா வந்து இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் பேசியே வந்து சமாளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில அவங்களுக்கு வருமானம் இருக்கும். அவங்க வாக்குக்கு குடும்ப உறுப்பினர்கள் கட்டுப்படுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ சொன்னது சொன்னதுதான், அதை அப்படியே வந்து ஏத்துக்குவாங்க.
அதுக்கடுத்து 3ஆம் பாவம், 2ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம், அதாவது லக்ன பாவத்துக்கு பாவத் பாவம் வந்து 3ஆம் இடம், 2ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் வந்து 2ஆம் இடம். இவங்க வந்து எந்த மாதிரியான ப்ரொஃபைல்ல அவங்களுக்கு வருமானம் வரும், எந்த மாதிரியான ப்ரொஃபைல் மூலமா அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகவல் தொடர்பு சாதனங்களை யாரெல்லாம் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்குலாம் 2க்கு 2ஆம் இடமான 3ஆம் இடம் வந்து ரொம்ப சிறப்பா வந்து இருக்கும். ஃபேஸ்புக்கு, யூடியூபு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்களை வந்து பயன்படுத்தி யாரெல்லாம் வந்து அதிகமா வந்து சம்பாதிக்கிறாங்களோ அவங்க ஜாதகத்துல எல்லாம் வந்து 2க்கு 2ஆம் இடமான 3ஆம் இடம் சிறப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து நின்று வந்து திசை நடத்துற போதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி திடீர்னு வந்து கிடைக்கும். எங்கேயோ இருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தா கூட அவங்க வந்து முன்னேறல அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து 3ஆம் இடம் பாப்புலாரிட்டி திடீர்னு கிடைக்குதா, 3ஆம் இடம் வந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். பேப்பர்ல வந்து திடீர்னு ஒருத்தவங்களுக்கு புகழ் வர்றது, யூடியூப் மூலமா புகழ் வர்றது, இது எல்லாமே வந்து 3ஆம் இடம். இப்ப அதுக்கடுத்து வந்து 4ஆம் இடம், 3ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் தான் வந்து 4ஆம் இடம். அப்ப 3ஆம் பாவம்ங்கிறது வந்து தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். 4ஆம் இடங்கிறது வந்து ஒருத்தவங்களோட சொத்து, தாய்ஸ்தானம். அப்ப சொத்தை வந்து யாரெல்லாம் வந்து வாடகைக்கு விட்டு பொழைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து 3 4ம் வந்து சம்மந்தம் இருக்கும். அதுவும் அவங்க எப்படி வாடகைக்கு விடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாச வாடகைக்கு விட மாட்டாங்க, குத்தகைக்கு விடுவாங்க பாத்தீங்களா, ஒப்பந்தம் பண்ணி வாங்கல பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவங்க ஜாதகத்துல இருக்கும். இப்போ மந்த்லி ரெண்ட் கூடாம வந்து ஒரு 5 வருஷத்துக்கு, ஒரு 10 வருஷத்துக்குன்னு வந்து இந்த விவசாய நிலங்கள்லாம் குத்தகை கொடுவாங்களே, அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 3 4 சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கும். இப்ப 4 5 சம்பந்தத்தை வந்து பார்க்கலாம். 4ஆம் இடங்கிறது வந்து சொத்து, விவசாய நிலம், படிப்பு, கால்நடைகள், இது எல்லாத்தையுமே வந்து சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்து கால்நடை வளர்ப்புல வந்து ஆர்வம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் வந்து விவசாயத்துல ஆர்வம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் 4 5 சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கும். 4 5 சம்பந்தம் அப்படிங்கும் போது அவங்க வந்து பரம்பரையா அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டே வர்றவங்களா இருப்பாங்க. அதாவது கால்நடை வளர்க்கிறவங்களா வந்து இருப்பாங்க, விவசாயத்துல வந்து ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க, குறிப்பா வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன்ல வந்து அதிகமா இருப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடங்கிறது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து போதனை, 9ஆம் இடத்தையும் வந்து சொல்லலாம். ஆனா 5ஆம் இடம் வந்து ரொம்ப அபரிமிதமா அந்த 4 5 சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரியான அந்த உத்தியோகம் கிடைக்கிறது வந்து அந்த 4 5 சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்து இருக்கும். அது மாதிரி 5ஆம் இடங்கிறது வந்து குழந்தைய சொல்றது. அப்ப 4க்கு 5 வந்து 4க்கு 2 தான் வந்து 5. அப்ப குழந்தைங்க மூலமா வந்து வருமானம் வர்றது, தாத்தா சேர்த்து வச்ச தொழில் மூலமாக, சொத்து மூலமாக வந்து வருமானம் வருது, இது எல்லாமே 4 5 காம்பினேஷன்ல வர்றது. அதுக்கடுத்து வந்து 5 6, 5ஆம் இடங்கிறது வந்து குலதெய்வம், 5ஆம் இடங்கிறது வந்து குழந்தை, 5ஆம் இடங்கிறது வந்து அதிர்ஷ்டம். யாருக்கெல்லாம் வந்து அந்த 5ஆம் இடம் வந்து நல்லா அதிர்ஷ்டமா இருந்து அந்த 5ஆம் இடம் வந்து 6ஆம் இடத்துக்குள்ள வந்து சம்பந்தப்படுதோ அவங்கள வந்து பங்கு சந்தைக்கு போகவே கூடாது. அதாவது 5 6 சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்ப ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா ஒரே நாள்லயே ஒரு ஈஸியா வந்து ஒரு 10,000 20,000 சம்பாதிப்பாங்க. அடுத்த நாள்ல வந்து அதுக்கடுத்து ஒரு 20,000 30,000 சம்பாதிப்பாங்க. அந்த போட்ட பணத்தை வந்து ஒரு 4 5 நாளே ஒரு மாசம் 2 மாசத்துலயே எடுத்துருவாங்க. ஆனா அந்த 5 6 சம்பந்தம் வந்து கொடுத்து கெடுக்கிற யோகம் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு அந்த 1 லட்ச ரூபாய் போட்டதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 5 பைசா கூட திரும்ப கிடைக்காத மாதிரி ஒரு ரிவர்ட்டை வந்து கொடுக்கறதா வந்து பங்குச்சந்தை. அது மாதிரி 5 6 சம்பந்தம் இருக்கிறவங்க, 5ஆம் இடங்கிறது வந்து பூர்வீகம், 5ஆம் இடங்கிறது வந்து குழந்தை, 5ஆம் இடங்கிறது வந்து குலதெய்வம். அந்த 5 6 சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சுட்டு அதை வந்து செய்யாம இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா குலதெய்வத்துக்கு வந்து ஒரு உண்டியல் போட்டு வச்சு ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிற காசை வந்து அதுல போட்டு வைப்பாங்க. போட்டு வச்சுட்டு அந்த பணத்தை கொண்டு போய் கடைசி அவங்க கோயில்ல கொண்டு போய் அதை வந்து சேர்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்துல அவங்களே வந்து அவங்க சொந்த யூஸ்க்கு வந்து பயன்படுத்திடுவாங்க. அது மாதிரி 5 6 சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பூர்வீகம் பெருசா வந்து செட் ஆகாது. பூர்வீகத்தை விட்டு அவங்க வந்து வெளியில இருந்தாங்கதான் அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். அந்த 5 6 சம்பந்தம் இருக்கிறவங்க வந்து உள்ளூர்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 5 பைசாக்கு தடுமாற்றம் இருக்கும். அந்த 5 6 சம்பந்தம் இருக்கிறவங்க வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலத்துல போய் பொழைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடன், வறுமை, நோய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வராது. அது மாதிரி 6 7 சம்பந்தம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்ப 6ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் சம்பந்தப்படும் போது வாழ்க்கை துணையே வந்து எதிரியா வந்து மாறுறது, திருமணத்துக்கு அப்புறம் வந்து கடனாளி ஆகுறது, திருமணத்துக்கு அப்புறம் வந்து நோயாளி ஆகுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து கொடுக்கறதுதான் 6 7 சம்பந்தம். இப்ப இந்த மாதிரியான கான்செப்ட்ல நம்ம ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதாவது எல்லாருமே வந்து நல்லா கல்யாணமாகி நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு தான் கட்டிட்டு வர்றாங்க. அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து கடன் வருதா, நோய் வருமா, இல்ல உத்தியோகத்துல பிரச்சனை வருமா அப்படின்னு எந்த விஷயத்துல நமக்கு பிரச்சனை வரும்ன்றத வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான வரனை வந்து மேட்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா
வெளிநாட்டுல வேலை பார்க்குற ஒரு வாழ்க்கை துணையா வந்து பார்க்கணும். கணவர் வந்து வெளியூர்ல இருக்கணும், மனைவி வந்து உள்ளூர்ல வந்து பேரண்ட்ஸ் கூடயே இருக்கிற மாதிரி, எப்பவாவது ஒருக்க வந்து சந்திச்சுக்கிற மாதிரியான அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு பெருசான பாதிப்பை எதுவுமே வந்து கொடுக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இது சில பேர் வந்து ரொம்ப அதிகமா அவங்களோட சக்திக்கு மீறி வந்து கடன் வாங்கிடுறாங்க. எப்ப கடன்ற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கைக்குள்ள அந்த 6-7 சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு வருதோ அப்ப அவங்களுக்குள்ள அந்த ஈகோ எல்லாம் வந்து அடிபட்டு அந்த கடனை கட்டுற விஷயத்துல பொருளாதாரத்துல நோக்கி 2 பேருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி 7-8 சம்பந்தம். 7ஆம் இடங்கிறது வந்து வாழ்க்கை துணையை பத்தி சொல்றது, 7ஆம் இடங்கிறது வந்து நண்பர்களை சொல்றது, தொழில் கூட்டாளிகளை பத்தி சொல்றது, வாடிக்கையாளர்களை பத்தி சொல்றது. 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தான் வந்து 8ஆம் இடம். அதிகமா வந்து வரதட்சணையோட வந்து பொண்ணு வருது. பொண்ணுக்கு வந்து நிறைய வந்து பணம் கொடுத்து சொத்தெல்லாம் எழுதி வச்சு நகையெல்லாம் போட்டு கட்டிட்டு போறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து 7-8 சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். பையனுக்கு 7-8 சம்மந்தம் இருந்தா பொண்ணு வந்து நிறைய வந்து வரதட்சணையோட வருதுன்னு அர்த்தம். இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த நிம்மதி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சில நேரங்கள்ல வந்து பெரும்பான்மையா வந்து குறைஞ்சிருது. அப்ப வரதட்சணை வாங்காம வந்து கல்யாணம் பண்றது ஒரு விஷயம் இல்ல. இவங்க வந்து அதிகமா வந்து வரதட்சணை வாங்கினாங்க அப்படின்னாங்கன்னா கல்யாணத்தை வந்து மொய் வாங்காம வந்து அவங்க வந்து நடத்தணும். கல்யாணத்துக்கு வர்றவங்க வந்து மொய் எழுதுறாங்க இல்லையா, அந்த மொய்யை வாங்குறத வந்து தவிர்த்துக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து பிரச்சனை பெருசா வந்து இருக்காது. அப்படி இல்லைன்னா ஏதாவது கோயில்ல வச்சு பெருசா கிராண்டா வந்து கல்யாணம் பண்ணாம ஏதாவது கோயில்ல வச்சு நடத்துறது இல்ல சின்னதா வந்து ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கதான் வந்து செய்யுது. அது மாதிரி 8ஆம் இடங்கிறது வந்து அதிர்ஷ்டன்றது நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி விபரீத ராஜயோகம் சொல்லியிருக்கிறோம், விபத்து கண்டம் சர்ஜரி அவமானம் கோர்ட்டு கேஸுன்றத சொல்லியிருக்கிறோம். 8-9 சம்பந்தம் யாருக்கெல்லாம் வந்து இருக்குதோ அவங்களுக்குலாம் வந்து தந்தை வந்து கடனாளியா இருக்கிறாங்க, தந்தை வந்து நோயாளியா இருக்கிறாங்க, இல்ல தந்தை வந்து வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்துல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க, பெருசா வந்து தந்தையோட வந்து ஒட்டுறவு இல்லாம இருக்கிறாங்க, இல்ல தந்தை வழி பூர்வீகம் வந்து தெரியாதவங்களா இருக்கிறாங்க, தந்தையால வந்து எந்த பாக்கிய பலனும் அனுபவிக்க முடியாததான் 8-9 சம்பந்தம். இவங்களுக்கு எப்ப வந்து இந்த தந்தையால வந்து யோகம் வந்து குறைவுபடும், எப்ப வந்து தந்தையால வந்து யோகம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பெல்லாம் வந்து அந்த பாக்கியாதிபதி தசை நடக்குதோ அந்த பாக்கியாதிபதி தசை நடக்கிற காலங்கள்ல தான் அந்த அட்டமாதிபதியும் அவங்களுக்கு சேர்ந்து வேலை செஞ்சு அவங்களுக்கு அந்த தந்தையோட வந்து ஒரு இணக்கமில்லாத நிலை, உயர்வானதை வந்து வாழ்க்கையை வந்து நடத்த முடியாத நிறைய பேர் இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்துவாங்க. அவங்களுக்குலாம் வந்து 9ஆம் இடம் வந்து சம்பந்தப்படும். இந்த கல்வி நிறுவனங்கள்ல சில அசிங்கங்கள் நடக்கிறது, அபத்தமான விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து 8-9 காம்பினேஷன். இவங்கெல்லாம் வந்து நம்ம எந்த காலகட்டங்கள்ல வந்து நன்மை, எந்த காலகட்டங்கள்ல தீமை, இதெல்லாம் அவங்க செஞ்சு திருமணம் அந்த கல்வி நிறுவனங்களை வந்து நடத்துறது, பாக்கிய பலன்கள் வந்து செய்யறது. அதாவது இப்ப சில பேர் வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எல்லாம் 8-9 சம்பந்தம் இருக்கும்போது அந்த கும்பாபிஷேகத்துல வந்து கலந்துக்க முடியாத நிலைமை, இல்ல அந்த கோயிலுக்கு வந்து ஏதாவது கும்பாபிஷேகம் நடக்கும்போது வந்து ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் நடக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் தான். இந்த காலகட்டங்கள்ல இது நடக்கும் இது நடக்காதுன்றதை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செய்யும்போது அந்த 8-9 காம்பினேஷனால பெரிய பாதிப்புகள் வந்து வராது. அதே மாதிரி 9-10 காம்பினேஷன் வந்து நல்ல காம்பினேஷன் தான். அதாவது குலத்தொழில வந்து ஒருத்தர் வந்து எடுத்து செய்யறது 9க்கு 2 தான் வந்து 10 குலத்தொழில வந்து ஒருத்தர் வந்து எடுத்து செய்யறது வந்து 9-10 காம்பினேஷன். இது கூட வந்து 2ஆம் இடம் வந்து சம்பந்தப்படும் போது இன்னமும் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு லைஃப் வந்து இருக்குது. அதே நேரத்துல இந்த 9-10 சம்பந்தம் வந்து ஒரு விபரீத ஒரு பிரச்சனையை கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தத்துப்புத்திர யோகத்தை வந்து கொடுக்குது. சில பேர் வந்து ஆண் வாரிசு இல்லைன்னு வந்து தத்து எடுக்கிறாங்க, சில பேர் வந்து வாரிசே இல்லைன்னு வந்து தத்து குழந்தைக்கு போறாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கறதா வந்து 9-10 காம்பினேஷன். அதுக்கடுத்து வந்து 10-11 காம்பினேஷன். 10க்கு 2 தான் வந்து 11. 10ங்கிறது வந்து தொழில், 11ஆம் இடங்கிறது வந்து லாபம். இந்த 10-11 காம்பினேஷனும் வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக வந்து கொடுக்கும், ஒரு வெற்றியை கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஆனா கூட அந்த 10-11 காம்பினேஷன்ல ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து சில பேருக்கு வந்து நெகட்டிவ் பிளானட் இருக்கும், 11ஆம் இடத்துல வந்து பாசிட்டிவ் பிளானட் இருக்கும். அப்ப இந்த அந்த அந்த 11ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு வந்து 12ஆம் இடம் தான் வந்து 10ஆம் இடமா வந்து வரும். அந்த கிரகங்களுக்கு வந்து பாகை இடைவெளியில வந்து நெருக்கமா இருக்கும்போது வந்து அது ஒரு அசௌகரியத்தை கொடுத்துரும். ஆனா 11ஆம் இடத்துல இருக்கிற பிளானட் எதுவுமே எப்பயுமே வந்து தீமையை வந்து செய்யறது கிடையாது. அது மாதிரி 12ஆம் இடம்ங்கிறது வந்து அயனஸ்தானம், வெளிநாட்டு வாழ்க்கை, இதெல்லாம் வந்து சொல்றது. யாரெல்லாம் வந்து இந்த 11-12 காம்பினேஷன்ல இருந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து நல்லா அபரிமிதமா வந்து பொருள் ஈட்டுவாங்க. வெளிநாட்டுல வந்து குடியுரிமை கிடைக்கிறது வந்து 12ஆம் இடம் தான். 12ஆம் இடம் வந்து ஸ்திர ராசியாக இருந்தா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு குடியுரிமை உண்டு. அந்த 11-12 காம்பினேஷன் வந்து வெளிநாட்டிலேயே வந்து சொத்தெல்லாம் அமைச்சுக்கிட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து கொடுத்துரும். வாய்ப்பிற்கு நன்றி.
ஒரு அற்புதமான கருத்துக்கள். சேலம் ஐ ஆனந்தி அவர்கள் வந்து பிரசன்ன ஜோதிடர் அப்படின்னு நினைச்சேன். பாரம்பரிய ஜோதிடத்துல பிச்சை உதறிட்டாங்க. எதுல வெற்றி பெறணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அவன் ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மோடி முதல் கொண்டு நிறைய எல்லா தொடாத புள்ளி விவரம்ல எல்லா கேந்திரம், திரிகோணம், பணபுரம், உபஜயம் ஏறக்குறைய எல்லாத்தையுமே தொட்டு பார்த்துட்டாங்க. தொடாத இடம்னா அஷ்டவிருத்தத்தில் மட்டும்தான் போகிறது. அதையும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சுன்னா தொட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான நிறைய ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி என்னன்னா, ஏன்னா வந்து ஒரு ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் வெளிவரணும். ஒரு ஜோதிடம் ஆகணும்னு எப்படி ஆகணும், எந்த அளவுக்கு இருந்தால் ஜோதிடம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஏன்னா ஜோதிடம் ஏன்னா இப்போ நம்ம வந்து பொதுவாக என்ன நடக்கும் எது நடக்கும்னு சொல்றதை விட ஒரு ஜாதகத்துடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்றதா ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சிறந்த முறையில் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லலாம். சேலத்து சிங்கம்னு சொல்லிக்கலாம். ஆயில்லி நட்சத்திரத்தில் வந்தவங்க கூட சேலத்து சிங்கம் சிறப்பாக தன் பதவி செய்தார் அப்படின்னு சொல்லி கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி ராஜநிலை டிவி சார்பில் வந்து அவள் வாழ்த்துகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து புது புது கருத்துக்களை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. ம்.